என்ன ஒரு ஆச்சரியம்! தலைவிரி கோலமாக உன்னுடைய உடம்பெல்லாம் அங்குமிங்குமாக காயங்களோடு இருக்கிறாயே, கண்ணே என்னம்மா ஆனது? ஐயா தலவாமல மேலே எலவாமல மேலே பழையனாரே கோயிலுண்டு. ஐயா ஒரு கூட்டி பெருக்கி எல்லிருந்த கூட்டி பெருக்கி எல்லிருந்த எனக்கு கொண்டாட மைந்தனுண்டு, கூட வர பிள்ளையுண்டு. பாடு பாடு. கொல்லி மலை மேலே கொல்லி மலை மேலே குருசாமி கோயிலுண்டு. ஒரு கூட்டி பெருக்கி எல்லிருந்த ஒரு குரு பூஜை செஞ்சிருந்த அப்ப எனக்கு கொண்டாட மைந்தனுண்டு, கூட வர பிள்ளையுண்டு. ஒட்டி அந்த பெரிய பெருசு எடுத்துடு மாமா, பெருசு எடுத்துடு. அப்பா அந்த வெள்ளி மலை மேல வெள்ளி மலை மேல அப்பா எனக்கு ஒரு வீரங்க கோயிலுண்டு. அப்பா ஒரு கூட்டி மணிக்கு எல்லிருந்த குரு பூஜை செய்திருந்த
தெய்வ கன்னிகளாகப்பட்டவள் இப்படி வந்து அநியாயமாக தெய்வ கன்னிகளாகப்பட்டவள் இப்படி அநியாயமாக மர்த்தாவை அடித்து விட்டு சித்திரவதை செய்துகிறாளே, அதாவது வந்து பிள்ளை இல்லாத பாவியாகவும் மைந்தர் இல்லாத பாவியாகவும் இப்படி கதறுகிறாள் என்று சொல்லி ஊர் பொதுமக்கள் எல்லாம் காசு போட்டா கரும திருமாமா, பணம் போட்டா பாவம் திருமாமா என்று சொல்லி இதோ 10 ரூபாய் 20 ரூபாய் என்று சொல்லக்கூடிய இதோ மடி பணம் என்று சொல்லக்கூடிய மடிக்காசு, அதாவது முந்தான பிச்சை முதல் பிச்சையாமா, மாங்கல்ய பிச்சை மடி பிச்சைன்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட இந்த மர்த்தாவதி மடியேந்தி வருவான் என்பதற்காக 10 ரூபாய் 20 ரூபாய் என்று சொல்லக்கூடிய அன்பளிப்புகளை வாரி வழங்கினீங்க. அப்படி காணிக்கை அன்பளிப்பு செய்த அனைத்து குடும்பங்களும் ஆண் போன பக்கம் அரசுப்பட்டு வாழ்ந்து இன்னும் பெண் போன பக்கம் எல்லாம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று, அதாவது காசிக்கு போனாலும் ஒரு கருமத்தை தலைகிறோம்னா ஒரு தலையில ஒரு 1 ரூபாய் ஒரு 5 ரூபாய் வச்சு காசுல தலையில வச்சாதான் அந்த கரும தீரும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கருமம் இதோட போகட்டும், இந்த பாவத்தை கருணை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அன்பளிப்பு செஞ்சீங்க. அனைத்து குடும்பங்களும் எந்த ஒரு கெண்டாதி கண்டமா அண்டால்படிக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று அனைத்து குடும்பம் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். இருந்தாலும் நான் தான் இப்படி தன்னந்தனிமையாக புலம்பிக் கொண்டிருக்கேன் பொழுது என்னுடைய கணவரோ தேவலோகத்திலே குழந்தை வர வாங்க வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாரு. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. தேவலோகம் சென்று குழந்தை வருவதற்கு பிள்ளை இல்லாத பாவி பெரும் பாவி, மைந்தன் இல்லா பாவி மாப்பாவி. இந்த குழந்தை இல்லாத பாவத்தை நீ செய்துவிட்டு எப்படியடா நீ தேவலோகம் வரலாம் என்பதற்காக தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ இந்திரனும் தேவாதி தேவர்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னை அடியென்று அடித்து அவமானம் செய்து விட்டார். தேவலோகத்திலே சென்று குழந்தை வரம் வாங்கலாம் என்று போய் பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி ஆகிவிட்டாய், நீ வந்ததே குற்றம் என்று சொல்லி தேவர்களை மடித்து உதித்து அவமானம் செய்து என்னை விரட்டி விட்டார்கள் தேவலோகத்தில். அப்படியா சுவாமி? நீ ஏன் இப்படி அளவை தலைவை கோலமாக இருக்கிறாய்? என்னமா காரணம்? நீங்கள் தேவலோகத்துக்கு போய்விட்டீர்கள் என்று சொல்லி பன்னகசாலியில வருவோருக்கு போவோருக்கு மிளை என்று சொல்லாதபடிக்கு அன்னமோதம் அமிதளித்தேன். அப்படி இருக்கும்போது தேவ மாதர் என்று சொல்லக்கூடிய தேவ கன்னிகள் 2 பேர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு அன்னபோஜனம் அடிக்கலாம் என்று சொல்லி அமர வைத்து அனைத்து சாப்பாடு தயார் செய்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்கள் கடைசியில சாப்பிடும் போது ஒரு வார்த்தை சொன்னார்கள். அம்மா, நாங்கள் யார் வீட்டிலே அன்னம் புசித்தாலும் அதாவது ஒரு குழந்தையுடைய கையில கொடுத்து ஒரு வாயாவது குழந்தை சாப்பிட்டாதான் நாங்க மறுபடியும் அவங்க வீட்டுல சாப்பிடுவோம் தாயே, அதனால உன்னுடைய குழந்தை இருந்தால் வர சொல்லு என்று கேட்டார்கள். நான் எவ்வளவோ ஒரு சமாளித்து இல்லை தாயே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அவங்க நம்பாதபடிக்கு குழந்தை இருந்தால் நாங்கள் சாப்பிடுகிறோம், இல்லை என்றால் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு வேறு வழி தெரியாமல் பிள்ளை இல்லாத குறையை அவரிடத்தில் எடுத்து சொல்ல, அடி சண்டால பாவி, பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி, மைந்தன் இல்லாத பாவி மகா பாவி, என்ன பாவம் செய்தோயா தெரியவில்லை, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. அப்படியாப்பட்ட பாவியான உன்னுடைய வீட்டிலே நாங்கள் சாப்பாடு சாப்பிடுவதா, அதனாலே சாப்பிட மாட்டோம் என்று சொல்லி ஆணை எடுக்கும் சவுக்காலை அடித்து ஒத்து சித்திரவதை செய்து கடைசியில என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன அடிச்சாலும் உதைச்சாலும் பரவாயில்ல, தண்டால பாவி, அந்த ஆகாயத்திலே கரு கூடினாலும் உன்னுடைய அடி வயிற்றிலே கரு கூடாது என்று சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். பிள்ளை இல்லாத பாவியாக இருக்கிறாய், அந்த ஆகாயத்திலே கரு கூடுனாலும் கூடும், உன்னுடைய அடிமடியில கரு கூடாது அப்படி என்று சாபத்தை சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். அதனால இனிமேல் படிக்கு நாம் உயிரோடு வாழ்வது நியாயம் இல்ல. தேவ கன்னிகள் கொடுத்தால் இட்டால் வரம், கொடுத்தால் சாபம். அவங்க கொடுத்த சாபம் என்னைக்குமே பொய்யாகாது. கொஞ்சம் அமைதியா இருங்கதா சாமி. அதனாலே சிரிச்சிட்டு சொன்னாலும் அழுது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கண்ணே, தேவ கன்னிகள் கொடுத்த சாபம் என்னைக்குமே பொய்யாகாது. இட்டால் வரம், கொடுத்தால் சாபம். அதனாலே அந்த சாபம் பழித்து நாம் வாழ்வதை விட அது இல்லாம தேவர்களும் உங்களை அடித்து அவமானப்படுத்தி இப்படி செய்தார்கள். அதனால 2 பக்கமே, அதாவது இருப்பதை விட இறப்பதே மேலுங்கிறாய். ஒரு பக்கம் இடியாமா, ஆனா மத்தாளத்துக்கு 2 பக்கம் இடிமே சொல்லுவாங்க. அது போல 2 பக்கமும் நாம அடிபட்டு உதைப்பட்டு வந்து விட்டோம். இனிமேல படிக்க நாம் உயிரோடு வாழ்வது நியாயம் கிடையாது. மருத்தாவதி, உனக்கு தெரியாத விஷயம் இல்லை. இதோ இத்தனையாப்பட்ட தேவாதி தேவரெல்லாம் தலைவனாக ஒருவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லாதபடிக்கு குலதெய்வத்தை நம்பினோர் கைவிடப்படார் என்பார்கள். நம்முடைய குலதெய்வம் யாரு? சிவபெருமான். சாவது இறப்பது என்று முடிவாயிற்று. அதனால இனிமேல் நாம அதை வார்த்தை மாற்ற வேண்டாம்.
கடைசி முறையாக நம்முடைய குலதெய்வத்தை நம்பலாம், நம்முடைய சிவபெருமான் நம்பலாம். அதனாலே எல்லா வல்ல இறைவன் சிவபெருமானை நாம் தவம் செய்து அவரிடத்திலே வரத்தை கேட்டு பார்ப்போம். நம்முடைய குலதெய்வத்தினர் அப்படி அவரும் வந்து நமக்கு குலதெய்வம் தரலைன்னா அப்பொழுதே அக்னியாக வளர்த்து அப்பொழுதே நாம் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம். இருவரும் எந்த சாமி வரலினாலும் நம்ம குலசாமி நம்ம குலதெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றும். கடைசி முடிவா சொல்றேன், கடைசி முடிவாக நமது குலதெய்வமாகப்பட்ட ஒன்னானப்பட்ட சிவபெருமானை நோக்கி நம்ம தவம் செய்யலாம். வந்து குழந்தை வரம் கொடுத்தா ஆச்சுது, இல்லை என்றால் அக்னி தீமுட்டி அக்னியில இறங்கி நம்ம 2 பேரும் உயிர் விட்டு விடலாம். ஓம் நம சிவாய நமக. நந்தீஸ்வரா நலம் தானே? நல்லா கணக்குறேங்க. நன்றாய் இருக்கிறாயா? இருக்கிறேங்க. பல்லாண்டு காலமாக நீ வாழ்வாயப்பா. இருடி காலமாக வாழ்வாய். சரி சாமி. எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிம்மதியோட வாழ்வாயப்பா. வாசா சரிங்க ஐயா. நந்தீஸ்வரா இருந்தாலும் இந்த ராஜசபைக்கு மனமார்ந்த வணக்கம். என்னப்பா வணங்குற? ஏங்க நான் ஒரு சாமியாக நான் வந்திருக்கிறேன், தெய்வமாக வந்திருக்கிறேன். இந்த அகில உலகத்துக்கு தந்தையாக வாழ்ந்திருக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் என்ன நாள்? மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி. இந்த சிவனுடைய நல்ல நாள். இந்த நல்ல நாளில இந்த பெரியவனும் என்பதாக இந்த சிவபெருமானை நான் வந்திருக்கும் பொழுது என்னை தரிக்குறமாக பேசலாமா? அப்படி பேசலையே. உண்மைதானப்பா? நீங்க உழவர் சந்தையா? இந்த அகில உலகத்துக்கே தந்தையாக நான் வந்திருக்கிறேன். உலகத்துக்கே தந்தை. உண்மைதான். அப்படி இருந்தாலும் குறிப்பாக இந்த அகில உலகத்திலே வாழ்ந்திடக்கூடிய எறும்பு வரை 84 லட்சம் ஜெபங்களுக்கு படியெடுக்கக்கூடிய 2011 கண் படைத்து பாரா முடிதரைத்த பரமன் சிவபெருமானை என்று உண்மைதான். உண்மைதானப்பா? திருச்சுக்குடியிலே வாழ்ந்திடக்கூடிய அர்த்தநாரீஸ்வரனையே நான் வந்திருக்கிறேன் அப்பா. அப்படியா? உண்மைதான். 2011 கண் படைத்த பாரா முடிதளித்த பரமன் சிவபெருமான். அப்படியா? உண்மைதானப்பா? சரிங்க. உங்க பேரு சிவபெருமான்ங்கறீங்க. உண்மைதானப்பா? 2011 கண்ணுங்கறீங்க. ஆமா. அது எப்படி? அப்படியா? அது விளக்கமாக சொல்கிறேன், சற்று கவனமாக கேட்க வேண்டும். இந்த சிவபெருமானுக்கு 2011 கண்ணுன்னு கேட்டாய் அல்லவா? சொல்லுகிறேன், கவனமாக கேள். சொல்லுங்க.
நந்தீஸ்வரா, சொல்லுங்க. இந்த சிவபெருமானுக்கு 2011 சொல்கிறேன். எப்படி? கவனமாக கேள். இதோ இந்த சிவபெருமானுடைய கோயிலுக்கு முன்பதாக ஒரு வாகனம் ஒன்று இருக்கு விடவா? ஆமா, நந்தி வாகனம். பசுமா வாகனம் இருக்கும். அது என்னுடைய வாகனம். ஓஹோ. அந்த நந்தியானது என்னுடைய இருப்பதனாலே அந்த நந்திக்கு 2 கண்கள் இருக்கிறது. பூனை இருக்கிறதுனால. உண்மைதான். சரி, 2. அதுவும் இல்லாமல் நான் கையில வைத்திருக்கிறேன் இந்த சூலாயுதம். இந்த சூலாயுதத்துல சூலாயுதமா? உண்மைதானப்பா? சரிங்க. இந்த சூலாயுதத்துல சித்து உடுக்கு இருக்கிறது. இந்த சித்து உடுக்கு கண்கள் இருக்கிறது 2 பக்கமும். உண்மைதானப்பா? 4 ஆச்சு. இந்தாண்ட ஒரு கண், இந்தாண்ட ஒரு கண். 4. அதுவும் இல்லாமல் இதோ என்னுடைய உடம்புல பாதி உடம்புல அமுந்து கொண்டிருக்கிறாளே யார்? உமையவள் சக்தியானவள். குறிப்பாக தெற்குடியிலே வாழ்ந்திருக்கூடிய ஆண் பாதி பெண் பாதியாக அமுந்து கொண்டிருக்கிறவா அத்தனாறு ஈஸ்வரன். உண்மையை அந்த உமையவள் சக்தியானவள் என்னுடைய உடம்புல பாதி உடம்பை அமுந்ததனாலே அந்த சக்திக்கு 2 கண்கள் இருக்கிறது. 6 கண்ணாச்சு. உண்மைதானப்பா? அதுவும் இல்லாமல் நான் தலைமையில ஒன்று வைத்திருக்கிறேன். அது என்னங்க? கங்கா தேவி. கங்கை என்றால்? கங்கை என்றால் என்ன? தண்ணி. கங்கை என்றால் தண்ணீர். அந்த கங்கையை ஒரு மங்கையாக செய்தேன். கங்கையை ஒரு மங்கையாக செய்து அந்த மங்கையை எடுத்து நான் தலைமையில வச்சிருக்கிறேன்பா. அப்படியா? உண்மைதானப்பா? சரி. அவருடைய பெயரோ கங்கா தேவி என்றே தெரிந்து கொள். கங்கா தேவி. உண்மைதான். அந்த கங்கா தேவியை நான் தலைமையில வச்சதுனால அந்த கங்கைக்கு 2 கண்கள் இருக்கிறது. சரி. 8 கண்ணாச்சு. இந்த சிவபெருமானுக்கு வலது கண் இடது கண். 8 2 10. நெத்தில ஒரு கண் இருக்கு பாரு. 11 கண்ணு. 2000 கண்ணு. இதோ என்னுடைய உடம்புல உண்டு ஆதிசேன சொல்லக்கூடிய நாக பாம்பு. பாம்பு. உண்மைதானப்பா? இந்த பாம்புக்கு 1000 தலை. இப்ப ஒரு தலை. ஆமா. விஸ்வரூபம் எடுத்தா 1000 தலை. 1000 தலை. அப்படி 1000 தலைனா ஒரு தலைக்கு 2 கண்ணு எத்தனை வருது? 2000 கண்ணு. 2000 கண்ணு. அதுல ஒரு 2000, இதுல ஒரு 11. 2011 கண் படைத்து பாராமடி தரைத்த பரமன் சிவபெருமானை என்றே தெரிந்து கொள். நந்தீஸ்வரா, அப்படி இருந்தனால இதோ இந்த அகில உலகத்திலே நாங்கள் தேவர்கள் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். யார் யார் தெரியுமா? சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். இந்த மும்மூர்த்தி தேவர் இருந்தாலும் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. யார் யாருக்கு என்ன வேலைங்க? யார் யாருக்கு என்ன தெரியுமா? பிரம்மாவுக்கு என்ன வேலை? சத்தியலோகத்திலே வாழ்ந்திருக்கூடிய பிரம்மதேவன் இருக்கிறதா? அந்த பிரம்மதேவனுக்கு என்ன வேலை? கருவே உருவாகி உருவே ஜனனமாகி பிண்டத்தை படைக்கும் தொழில் பிரம்மதேவனுக்கு படைத்திருக்கிறேன். அட, உயிர்களை படைப்பது. உண்மைதானப்பா? விஷ்ணுவுக்கு. இதோ சங்குதுபாலே வாழ்ந்திருக்கூடிய பரந்தாமன் கோபால கண்ணன் 10 அவதாரங்கள் படைத்த பரந்தாமன் மாயவனுக்கு என்ன வேலை? நல்லவங்களுக்கு இன்னும் நாளைக்கு வரத்து கொடுப்பாரு, காப்பாத்துவாரு. உண்மைதான். சரி. கெட்டவர்களை அழிச்சு விடுவாரு. குறிப்பாக மாயவனுக்கு அழிக்கும் தொழில் மாயவனுக்கு. சரிங்க. உங்களுக்கு என்ன வேலைங்க? இந்த சிவபெருமானுக்கு என்ன வேலை? நாள்தோறும் இந்த 14 உலகத்துல யாருமே பசியோட இருக்கக்கூடாது. சரி. அப்படி சொல்லி மனிதனை நினைத்து படியளக்கக்கூடிய பரமன் என்றே தெரிந்து கொண்ட வேலையானது. எல்லாத்துக்கும் படியளக்கிறதுக்கு வேலை. இந்த அகில உலகத்துல யாருமே பசியோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்து அப்படி இந்த உலகத்துல நாங்கள் தேவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே எல்லாமே போய்விடும். உண்மைதானப்பா? சரி. இந்த அகில உலகத்துல சிவன், விஷ்ணு, பெருமான் சொல்லக்கூடிய இந்த மும்மூர்த்தி தேவர்கள், இந்த தேவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே எல்லாமே போய்விடும். உண்மை இல்லை. உண்மைதானப்பா? சரிங்க. நாளுக்கு நாளாக இருந்தாலும் இந்த கலியுக உலகமானது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கூட இருக்கிறது. நாங்கள் தேவர்கள் பார்த்து கூட தான் இருக்கிறோம். பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்காக நடக்கட்டும், நன்மைகளெல்லாம் நன்மைக்காகவே இருக்கட்டும் அப்படி சொல்லி மனதை நினைத்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் நந்தீஸ்வரா, எனக்கு திருமணம் முடிந்தது. சரி. யார் தெரியுமா? உமையவள் சக்தியை நான் திருமணம் செய்தேன். அப்படியே சக்தியை நான் திருமணம் செய்திருந்தனால எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. உண்மைதானப்பா? அழகாக ஒரு குழந்தை, ஆணை போல ஒரு குழந்தை இருக்கிறது. ஆணை போலன்னா யாரு? ஆணை போல யார் தெரியுமா? இந்த அகில உலகத்திலே முதலாக பிறந்தவன், முந்தி பிறந்தவன் விநாயகன். விநாயகர். உண்மைதானப்பா? பிள்ளையார். உண்மைதானப்பா? அடுத்தபடியாக பழனிமலையிலே வாழ்ந்திருக்கூடிய 6 தலையை படைத்த அழகு முருகன். உண்மைதான். இப்படி 2 குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த அகில உலகத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த சிவனும் சக்தியும் இந்த கையிலே சந்தோஷமா நாங்க இருக்கிறோம். தலைமையில் அவர்களும் இந்த சிவனுக்காக 10 ரூபாய் வாரி 20 ரூபாய் வாரி வழங்குகிறார். அவர்களுக்கு நமது கலைக்குழு சார்பாக நன்றி. வணக்கம். வணக்கம். சரிங்க நந்தீஸ்வரா. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே இந்த நாடகத்துல எவ்வளவு வேலையெல்லாம் எனக்கு காத்து கூட இருக்கிறது. இந்த நாடகத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய தினத்திலே என்னுடைய மனைவி நான் சத்தியை நான் சந்திக்க வேணும். சத்தியை சந்திக்க வேணும் என்றாலும் நன்றியா இந்த வாரம் நான் ஒரு வார்த்தை சொல்வேன். நன்றியா இந்த வாரம் நான் ஒரு வார்த்தை சொல்வேன்.
சென்று சற்று அழைத்து வா. நந்தியா எங்கு வராய்? நான் ஒரு வார்த்தை சொல்வேன். வர பத்தருக்கு நான் வரமது தர வேணும். சீக்கிரமாக சென்று நான் அழைத்ததாக உமையவள் சத்தியானவள் அந்த புறத்தில் இருக்கிறார். சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வா. மக்களுக்கு சென்று நான் வரத்து கொடுக்க வேண்டும். சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வா.